பிரவீன் கேட்கறது ஒரு கேள்வி. இது சில நேரங்களில் திடீரென்று அந்த மெய் உணர்வு தோன்றுது, பிறகு மறைஞ்சிடுதுன்னு கேட்கிறாரு. அது அந்த மாதிரி ஏற்படுறது உண்டு. அது ஒளி வழிபாட்டுல இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி வரும். அது எப்படின்னா திடீரென்று மின்னல் மாதிரி அந்த இது தோற்றம் வரும், அந்த ஒளி மெய் உணர்வு தோன்றும். இல்ல சில பேருக்கு மின்னலை விட அவ்வளவு சீக்கிரம் மறையாது, கொஞ்ச நேரம் இருந்து மறையும். அப்ப உங்களுக்கு எல்லாமே தொடங்கும், உலகியல் கரெக்டா நடக்கும், வழிபாட்டுல இருந்து வலுவாம கரெக்டா போயிட்டு இருப்பீங்க, சிந்தனை எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுல இருக்கும்போது டக்குன்னு அது மாறிடும். அப்ப டக்குன்னு மனசுல வந்துடுறீங்க, அந்த இது மாறிடுது. அப்ப மாறிடும், திடீர்னு அது வரும், அப்புறம் மாறிடும். இப்படி மாறி மாறி எப்பாவது ஏற்படுறது உண்டு. அது வெளிநெறியில இருக்கிறவங்களுக்கு அது அப்ப உள்ள தொடங்குவதற்கு, அப்ப உள்ள தொடங்கிட்டுன்னா அதை எப்படி சொல்ல முடியும்? சரி, உள்ள தொடங்காம எப்படிங்க அந்த மாதிரி வந்ததுன்னு ஒரு கேள்வி. உள்ளமே தொடங்கலங்கும் போது எப்படி அந்த உணர்வு வந்தது என்று கேட்கலாம். அதாவது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடியில நல்ல தெளிவான உள்ள இருக்கிற வெளிச்சமானது ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டோட வெளிச்சம் கண்ணாடியில போட்டு வெளியில பிரதிபலிக்குது இல்ல, அதே மாதிரி அந்த உள்ளத்தினுடைய வெளிச்சமானது எப்படி கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குதோ அது புத்தியில பட்டு வெளிப்படுது. அறிவுங்கிறது புத்தியை சார்ந்தது, புத்தியும் அறிவுதான், ஆன்மாவும் அறிவுதான், உள்ளமும் அறிவுதான். ஆக புத்தியை கொண்டு நம்ம உள்ளத்துக்கு இந்த புத்தியில காரியப்பட்டு அந்த புத்திங்கிற கண்ணாடியில அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவானது, ஏன்னா ஒளியில இருக்கிறதுனால அதுல தோன்றக்கூடியது இந்த புத்தியில வெளிப்படுது. அதனால கொஞ்ச நேரம் இருக்கு, மறைஞ்சது. அதையும் கடந்து வலுவா நீங்க போயிட்டு சுத்தமா இதெல்லாம் அடங்கி அதுவே காரியப்பட தொடங்கிட்டுன்னா, கண்ணாடி இல்லாம அதையும் கடந்து உள்ள போயிட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனே இல்ல, நேரடி ஒளி. அப்ப அதுதான் பர்மனண்டா இருக்கும். அந்த இது வரணும். அது ஒளி வெளிப்பாடு. அது படிப்படியாக தான் போகும், விரைவா கிடைக்கும். நம்ம எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு செய்யறோமோ அவ்வளவு தூரம் கிடைக்கும். அது வரைக்கும் ஒளியில தான் போகணும், மெய் ஒளியில தான் போகணும். இந்த ஒளியில இது வராது, இந்த ஒளியில வராது. அதனால மெய் ஒளிக்கு தான் அந்த இதுல போகணும். அப்ப அந்த பொருள்ல நீங்க அதுதான் ஜீவகாரணம். அந்த ஜீவகாரண பரிச்சயத்துல இருக்க உங்களுக்கு அந்த உள்ள டக்குனு சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்க அதத்தான் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது கருப்பம் தரித்து விட்டது, கரு உண்டாது வரை புணர்ச்சியில இருங்கள். கரு ஏற்பட்டதுக்கு பிறகு புணர்ச்சி தேவையில்லைங்கிறார். சொல்றாங்க, தெரியுதா? ஒரு இடத்துல சொல்றாங்க, அதுக்கு பிறகு வேண்டியதில்லை, பாட்டு போயிட்டு இருக்கணும். இப்ப நான் எப்பாவதுதான் அன்பர்களுக்காக எப்பாவதுதான் வழிபாடு செய்வேன். எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு, எப்போதும் போயிட்டே இருக்கிறோம். எப்போதும் இப்ப நான் தொடர்ந்து இப்ப பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டா இது ஒரு ஓப்பனு அது ஒரு ஓப்பனு, ரெண்டு வெளியில பிளாஷ் ஆகிட்டு இப்ப அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படித்தான் இருக்கு எப்போதுமே. அதே இதைத்தான் நான் மெட்ராஸ்லயும் சொன்னேன், அந்த அன்பர்கள் இதே போயிட்டே இருக்கு. அதனால அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. அது மாதிரி நான் நமக்கு சிந்தனை போய்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், அதுவே கூடாது. இப்ப எதுவுமே கிடையாது, நிசப்தமா போச்சுப்ப. ஐயா பத்தி ஒண்ணுதான் இருந்துகிட்டே இருக்கு. அதுலயே போட்டு இப்ப பாம்பு வேட்டு இங்க போட்டா கூட ஒண்ணு வேட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வேட்டு வச்சா கூட ஒண்ணும் தெரியாது. என்ன அது நல்ல நேரத்திலேயே நமக்கு ஒண்ணும் அவசியம் முடியாது. பரபரப்பு, வேகம், அது இது அதெல்லாம் சைலண்டா இருக்கு. அது சொல்ல வரோம். அதனால உடனே வரணும்னு சொல்லலையா, உடனே எப்படி வரும், கொஞ்சமா வரும். ஆனா விரைவா வந்துடும், சீக்கிரமா வரும், எளிதா கிடைக்கும். இது இன்னும் சொல்ல போனா, இந்த உள்ளம் துளங்குற இடம் ஒரு யோகிக்கு உண்டு.
எத்தனையோ இந்த ஒரு பிறவியில் இல்லை, எத்தனையோ பிறவி எடுத்து அந்த யோக நிலையில இருந்து பாடுபட்டு அந்த ஒளி நிலைக்கு போகணும். நமக்கு அப்படி இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கு ஒளி சமூகத்தில். இவ்வளவு அரும்பாடுபட்டு பெறக்கூடிய அனுபவங்களை ரொம்ப சீக்கிரமாவே இந்த அனுபவங்களை சன்மார்க்கத்துல பெற முடியும். அதுதான் இது விசேஷம். அதுதான் புரியுறது இல்லை. இந்த இடம் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. என்னடா என்ன அரும்பாடுபட்டு அதுல பெறதெல்லாம் இதுல சீக்கிரம் கிடைக்கும். ஐயாவே எழுதியிருக்கிறாரு, சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் நீ காணாத காட்சி எல்லாம் காணலாம், கேட்டறியாத கேள்விகள் எல்லாம் கேட்கலாம், அடைந்தறியாத அற்புதமான அனுபவங்களை எல்லாம் பெற்றறியலாம், இதுவரைக்கும் நீ அறியாத அறிவை அடையலாம். சொன்னார இல்லையா? சன்மார்க்கம் உனக்குள்ள தொடங்கும் போது, உனக்குள்ள விளங்கும் போது யாருக்கு இப்ப அத்தனையும் நான் சொன்னது காணாத காட்சி. என்னுடைய தரத்துக்கு காணாத காட்சிகள்ல பாக்குறோம், கேட்டறியாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அடைந்தறியாத அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள சொல்ல முடியாத அதி அற்புதமான சொற்களையும் வாசகங்களையும் விளக்கங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. உண்மையா இருக்கு. அப்ப ஏன் பெற முடியாது? எல்லாரும் அடையலாமே. அப்ப அதுதான் இந்த தரத்துக்கு சொல்ல வரும். இன்னும் மேம்பட்ட நிலைக்கு போன ஒருமான் எவ்வளவு பேர் பெற்றிருப்பாங்க. ஐயா அண்டத்தை பத்தி எல்லாம் சொல்றாருன்னா ஐயா சொல்றாரு, அந்த பரப்பினுடைய திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய, அந்த பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய, ஆசைப்பட்டது அறிந்து, அந்த பரப்பினுடைய திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய, ஆசைப்பட்டது அறிந்து காண செய்தா என் அறிவை தூண்டியேங்கிறார். என் அறிவால பார்த்தேங்கிறார். இந்த இடத்துல என்னுடைய அறிவு, அந்த பரப்பினுடைய விஷயங்கள் கூட என்ன அறிவினால பார்த்துட்டேங்கிறாரு. அப்போ ஒரு ஆள் போலி அவரு. அந்த கோடிகள் எல்லாம் அரைக்கணத்தில் ஏகிங்கிறார. அப்ப போனாரான்னு அடுத்து நீ பார்ப்போம். அதனால எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்தேன்னா போனதா அர்த்தம், போனாருன்னா பார்த்ததா அர்த்தம். ஏன் ரெண்டு குழப்பம்? அடுத்து போனாரா, பார்த்தேன்னு சொல்றாரு, போனாரா அறிவு. ஏன்னா என் அறிவு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, பார்த்தேன்னு சொன்னாது என் அறிவை தூண்டியேன்னு சொன்னோன்னு குழப்பம் வந்துடுது. இந்த அறிவுன்னு எல்லாருக்கும் குழப்பம் வருதுங்க. அது என்னன்னே தெரியல. எல்லாரும் இந்த அறிவுன்னா அதை பத்தி காரண சிந்தனை இல்லாமே வாழ்ந்துட்டோம். பெருமாட்ட வந்துதான் சிந்தனையே, அதை பத்தியே யோசனையே கிடையாது மனித வாழ்க்கையில. அதை பத்தி அப்படின்னு நம்ம பேசுற அறிவுலாம் வேற இதுலயே பழகி வேற அறிவுங்கிறது வேற ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியல. என்ன உலகில் சம்பந்தமா ரொம்ப அறிவுதான், அறிவு ரொம்ப அறிவு. படிச்சு பட்டம் வருஷத்துல நீட்டா வாங்கிட்டாருன்னு வைங்க, ரொம்ப பெரிய அறிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு எனக்கு பெரியார் தான் சொல்லுவாரு. MBBS படிச்ச டாக்டரா இருந்தாலும் சரி, BE படிச்ச இன்ஜினியரா இருந்தாலும் சரி, MA MLT படிச்ச பெரிய பட்டதாரியா இருந்தாலும் சரி, பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் எல்லாரும் முட்டாளும் பாரு, எல்லாரும் முட்டாளும் பாரு. தெரியாது அத்தனை பேரும் முட்டாள். இவன் படிப்புலாம் என்ன செய்யுது? தன்னுடைய மான உணர்வை போக்கிக் கொள்ளாதவன், இன இழிவை போக்கிக் கொள்ளாதவன், தன்னை சூத்திரன்னு சொல்றான், தாசி மகன், வைப்பாட்டி மகன் என்று கேவலப்படுத்துகிறார். அதை தனக்கு பெருமையுடையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இத்தனை பெருமைகள் இவனுக்கு வந்து என்ன, இவன் முட்டாள் தானே என்பது. அது மாதிரி எனக்கு அவர் எல்லாத்தையும் படிச்சு முட்டாள் அது சொன்னது ஞாபகம்.
அது மாதிரி இவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த கலையறிவு ஒண்ணுத்துக்கும் ஆகாது. கலையறிவு ஒன்றுக்கும் ஆகாது. ஏன் பெருமான் சொல்றது ஒத்து வருதுன்னு சொன்னா இப்படி தப்பா நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. தயவு செய்து சொல்ல வர என்ன பெருமான் சொல்றது ஒத்து வருதுங்கிறாரு இவரு. அவரு சாதாரணமா ரொம்ப மெல்லிய இதே அவ பாதிக்குது. எனக்கு கொஞ்சம் அந்த கடுமையா உள்ளது பாதிக்குது. அப்ப இன்னும் அந்த மெல்லியதுக்கு போகணும். அதுதான் அவருக்கு ஒவ்வொரு இதும் ஒரு சின்ன இது கூட பாதிக்குது. அது மாதிரி எனக்கு பாதிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க அதுல புரிஞ்சுக்கணும். பாதிப்பு இருந்ததுன்னா கர்நாடகத்துல மேவ முடியாத, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது வேணாம், அது விட்டுருவோம். இல்ல அது என்ன அது வரும்போது பார்த்தோம். நம்ம நல்ல தேவையான இவங்களுக்கு இதை பேசிட்டு இருக்கும்போது அதை போட்டு போகணும். அது எதுக்கே வந்தது. இவரு அவருக்கும் வேகமா பேசுறாரு. சொல்றாங்க உறக்க பேசினாலும் பயந்தார். அவர் பயந்ததில்லை, அது பிறர் பொருட்டு, அந்த ஜீவன் பொருட்டு பயப்படுறது. அதை புரிஞ்சுக்கணும். பயந்தேன்னு சொன்னா என் பொருட்டு அல்ல, பிறர் பொருட்டு அன்று என் பொருட்டு அல்ல, இப்புலையனேன் பொருட்டல்ல, பிறர் பொருட்டல்ல. அதனால அதிக முடியாது, எந்த பயமும் கிடையாது. அப்படி பயந்தேங்கிறார இல்ல. அந்த ஆன்மா தடித்து தனக்கு உயிர் பங்கப்படுகிறது. அதனால உயிருக்கு சேதம் வருது. ஒரு ஆன்மா கோபம் வருது, வேகமா தடித்தனமா போகுதுன்னா அங்க எது அந்த ஜீவன் பாதிக்குது. கடந்துட்டாரு, கருணை எங்க போயிட்டாரு? அந்த உயிர் மீது உள்ள கருணை அது உச்சத்துக்கு போயிட்டாங்க ஐயா. உச்சம் அப்புறம் மாதிரி உச்சத்துக்கு போனவங்க உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா இங்கே கொஞ்சம் இன்னும் அந்த மாங்கிறது தெரியல. அந்த அதெல்லாம் வரல, அது வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வேற. அதனால உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் கிளியரா சுத்தமானாதான் அது வரும். சுத்தம் ஆகாம அது வராது. அவனுக்கு கரணங்கள் பயப்படுறது வேற, அது கரணங்கள் படுத்தினா அது பலகணும். அந்த பயம் போகணும், பயமே இருக்கக்கூடாது. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி சத்தம் இதெல்லாம் முன்னெல்லாம் இல்லாம இருந்தது. முன்னெல்லாம் இருக்கும், இப்ப அதிகமா ஏற்படுது. பேசுனா ஏற்படுது, கொஞ்சம் பிறர பேசுனா, குழந்தைகளை ஒண்ணு சொல்லிட்டா பயப்படுது, வேற ஏதாவது பேசிட்டா பயப்படுது. அது மாதிரி போயிடும். அது மாதிரி இதெல்லாம் கஷ்டம். நம்முடைய குணங்கள் மாறணுங்கிறதெல்லாம் சன்மார்க்கத்துல மாறணும். அதெல்லாம் மாறாம என்ன சன்மார்க்கத்துல இருக்கு? அதுதானே நம்முடைய குணங்கள்லாம் மாறணும், குணங்கள்லாம் மாறணும். அதுதான் உண்மையான மார்க்கம். ஐயாட்ட இருக்கிறோங்கிறதுக்கு அடக்கம். என்ன கூட கோவம் வரும், சோறு போட்டு வைப்பாங்க, அந்த சோத்துல கோவம் அந்த சோறு தட்டை தூக்கிடுவேன். நீங்க எல்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஆளா இருந்தவனும் தட்டையை தூக்கி எறிஞ்சிடும் சோத்தோட. புரியுதா எவ்வளவு மோசமான ஆளுன்னா? அந்த மாதிரி கோவம் வரும் எனக்கு. சும்மா ஒரு சரியா செய்யல போலன்னா சோத்தட்டை எவனா தூக்கிடுவானா? அதே தூக்கி எறிஞ்சானா அப்ப எவ்வளவு மோசமான ஆளுனா? அப்படித்தான் இருந்தான். இப்ப அந்த கோபம்லாம் எங்க போச்சுன்னு எல்லாமே. இப்ப என்ன பேசுனா என்ன வேணாலும் ஒன்னும் சிரிச்சுட்டு போச்சு. அது சொல்றதெல்லாம் சரி சரின்னு போறோம். அது மாதிரி சொல்றேன், அது
அது மாதிரி வரணும் பக்குவம். அந்த இது பக்குவம் வரலன்னா ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால கண்ணா இருக்கும். இன்னதென்று தெரியாமல் விட்டு விடுவீர்கள். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாதல்லவா என்னை தெய்வம் என்று சுற்றுகிறீர்கள். தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னா. அப்ப உண்மையா தெய்வத்திடத்துல பிரிய வரணும், அன்பு வரணும். அப்பதான் தெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் சும்மா தெய்வத்துக்கிட்ட பிரியமா அன்பா நம்ம வச்சிருக்கிறோம், சொல்லிக்கிறோம். கிட்ட என்ன மாதிரி நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன்னு சொல்லிக்குவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுக்கு அளவு பேசு. இங்க வந்துதான் மக்களிடத்துல பெருமானை பற்றி சொல்றது, அவருடைய பெரும்புகளை பேசு. மற்றதெல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா ஐயா பத்தி சொல்றது இல்லைன்னா பேசாம சும்மா இருக்கும். உலக விஷயங்களும் எதுவுமே பேசுறதே கிடையாது. எல்லாம் நின்று போச்சு. வேலை உண்டு வந்து உட்கார்ந்துட்டு ஐயா யாரும் வந்தாங்கன்னா ஐயா பத்தி சொல்றது செய்யறது. என்ன அதோட முடிஞ்சு கதை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி வந்துட்டு ஏன்னு கேட்டா வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஐயாவுடைய இதை தவிர வேற உலகத்துல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது எப்படிங்க பேசாம இருக்க முடியும்னு கேள்வி வைப்பீங்க. ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஜாமான கொடுத்து வேணும்னு கேட்பீங்க. இப்படி எல்லாம் கேள்வி வைப்பீங்க. நீங்க பேசுறது இல்லையா? அதான் அந்த காரியங்கள் செய்யறதோட சரி. அந்த மாதிரி காரியங்கள் செய்வது மற்றவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? தன்மார்க்க அன்பர்கள் வந்தாங்கன்னா என்ன செய்து வாங்க, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, என்ன செய்து எப்படி தொழிலாம் எப்படி நடக்குது, நல்லா போயிடுச்சு ஐயா, சரி நல்லா அதோட சரி, அது உலகியல். மற்றது வேற என்ன இருக்கு ஐயா பத்தி? மற்றதெல்லாம் பெருமானாவை பத்தி பேசிட்டு கழித்த போதெல்லாம் நீ இயல் உணர்ந்தே கழித்தனும். கழிப்பு இயல். கழித்த போதெல்லாம் நின் இயல் உணர்ந்தே கழித்தன். கண்களில் நீர் துளித்த போதெல்லாம் நீ அருள் நினைந்தே துளித்தனன். பிறர் உள்ளத்தை தெளித்த போதெல்லாம் உன் திறம் புகழ்ந்து பாதம், உன் திறம் புகழ்ந்து தெளித்தனன். செய்வகை வேற, செய்வகை வேற அறிய அந்த விச்சிறியதால் ஆவது என்ன? அது அவரு பாடுறார். இந்த பேய்க்கு இது பேய் பாட முடியுமா? அந்த மாதிரி பாட முடியுமா? அவரு பாடுறாருன்னு இந்த பேய் பாட முடியுமா? அது பேயிலையும் அர்த்த பேய் பாட முடியுமா? அதை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும் ஐயா. தன்மார்க்க அடியார்கள் நண்பர்களை எல்லாம் பார்க்கறதுக்கு அது மாதிரி வரணுங்கிற ஆசைதான். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படியும் உருவாகணும், வரணும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நேரம் வரணும். இப்படி எல்லாம் அல்லல் தரக்கூடாது. சும்மா கேவலம் இதுக்கும் அதுக்கும் ஐயாட்ட வந்து நின்றுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் சர்வசாதாரணமா வரணும், மக்கள் வரணுங்கிற அதே ஒரே எண்ணத்துலதான். ஏன்னா ஒவ்வொரு முன்னுரிமை அது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பேசுறான், பொய் பேசுறானா, சொல்லி பேசுறான், நடிக்கிறானா, சிலமே நடிக்கவும் நடித்தேன் இந்த அருளை பெற்றது போல் நடித்தேனோ நடித்தேன். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னங்க தெரியும்? நான் என்ன தெரியும்? அவருதான் தெரியும். பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. காட்சியா தானே இருக்கும். அந்த இடத்துல தானே உட்கார்ந்து இருக்கும். வேற எங்கேயும் போயிட்டு இந்த இடத்துல அதனால உண்மை தான். இருந்தாலும் உண்மையா
என்னை அடுத்தவர்கள் அவசியம். அதுதான் உண்மையான ஆண்மணி கருணை. ஏழு மணிக்கு இறக்கத்தான் எடுத்துரைத்தேன். அது நல்லா நிலவி வந்துருது. பெருமாள் இப்ப அதனாலதான் பெருமாள் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகும். இவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த மூடப்பழக்கம் பண்ண போகணும். சீர்திருத்தவாதி சீர்திருத்தவாதியில கொண்டு வச்சுட்டாங்க. அரசியல் என்ன அரசியல்வாதி சீர்திருத்தவாதி ஞானி எனக்கு இது சொல்லிட்டு இதோட முடிச்சது. ஐயா சொன்னது பஞ்ச கலைகளை ஆதாரமாக அடக்கி அத்தனை கலைகளிலிருந்து தோன்றப்பட்ட இந்த யோக ஞானங்கள் பற்றி பாருங்க. அது பூரா கண் மூடிய பழக்கம். அதாவது கண் மூடி உள்ளுக்குள்ள பாக்குறது. அது பூரா ஒழியணும்னாரு. கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகும். தலைமுறைத்த கற்பனையை நிலையின கொண்டாடும். இதுதாண்டா நிலை. இதுக்கு மேல ஒரு நிலை கிடையாது. இது யோக நிலை. அதெல்லாம் சொன்னா இது வரைக்கும் வந்தவங்க இதுதான் நிலை என்று சொன்னவங்க அத்தனை பேருடைய பழக்கம். அது பழக்கம் தான். அப்பயாவது தெரியவன கண்மூடி பழக்கம் எல்லாம் பழக்கம்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. எது பழக்கம்? யோகம் பழகுதல். அப்பயாவது விசேஷமான அறிவு வரணும்ல போட்டாது. அதனால கண்மூடி பழக்கம் எல்லாம் மணிமூடி போயிருந்தாரு. எவ்வளவு பரிதாபப்பட்டு நம்ம மேல கர்மத்தினால, ஏன்னா இது இருந்தா மீள முடியாது. ஒரு வேண்டியதான் இருக்கு. அதே போல புரிஞ்சுது புரிஞ்சுக்கல. நல்ல மூடி யோகம் பண்ணு சன்மார்க்கத்துல ஐயோ ஐயோ ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணை மூடிகள் புது பத்திரிகைகள் ஒரு இது இருக்கு. சன்மார்க்க கூட்டத்திலே நடக்குது. இங்கேயே நடக்குது. நான் 8 அடிக்கு அந்தாண்ட 10 அடிக்கு வருது. ஐயோ 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 ஐயா 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 நான் என் காதல் விடுது நான் வாங்குறேன்னா ஐயா ஐயா என்ன சொல்லுவேன். போடா 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 எல்லாம் மாறு போடா. மாறாக ஒரு செய்தி சொல்லும்போது எனக்கு தாங்கவே முடியாது. ரொம்ப வீட்லயே ஒரு விஷயம் தான் அழுதுருவேன். தாங்க முடியாது. மாறா அந்த உண்மைக்கு அந்த கொஞ்சம் ஒரு மாறுபட்டு சொன்னாலே என்னால தாங்க முடியாது. சொல்றேன் என்ன இப்படி இல்லைங்க நாங்கெல்லாம் என்னங்க நாங்கெல்லாம் சாதாரண இது. நீங்க என்ன சரி 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 பார்த்தா சரியா திருத்திக்கணும் இந்த மாதிரி சொல்லலாம் வரக்கூடாது அப்படின்னு இவனோட. அதனால பேசுறது சொல்றதுக்கே பயப்படும்.